Hi guys, welcome to Mupari Training Academy. So very good morning to all. இன்னைக்கு காலையில நான் படிச்ச தாங்க மாட்டல என்ன மாதிரியான क्वेश्चंस பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல தமிழ், மேத்ஸ், உளவியல் and then வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் இது ரிலேட்டடா தான் क्वेश्चंस பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்கிலீஷ் தேவையில்லை. சோ அவங்க வந்து அதை வந்து கண்டினியூ பண்ண தேவையில்லை. மத்தவங்க எல்லாம் மத்த 15 क्वेश्चंस அவங்க பாத்துக்கோங்க. சோ நான் பிசி படிச்சாலும் எஸ்ஏ எழுதுறேன் அப்படினு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு அந்த இங்கிலீஷும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போய்லாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா இதுல நான் தமிழ்ல தான் கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கேன்றத பாருங்க. பிரித்து எழுதுக. ஒன் ஆஃப் தி மெயின் क्वेश्चन. பிரித்து எழுதுக, இந்த சேர்த்து எழுதுகலாம் நமக்கு டெஃபினட்டா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல கேட்பாங்க. இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அமுதென்று அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க எழுதியிருக்காங்க. அப்போ இந்த வார்த்தையை நீ பிரிக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உடைக்கணும். அப்போ உடைக்கும் பொழுது இந்த அமு இந்த இன்று இது இங்க இருக்கும். இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த தேவை தான் நீ என்ன பண்ணணும்னா உடைக்கணும். இந்த தேன்றது எப்படி வந்திருக்கும்? அது வந்து பாத்தீங்கன்னா இத்து பிளஸ் ஏ இப்படிதான் உடைஞ்சிருக்கும். ஸோ இது உடையும் போது அதுக்கப்புறம் ஒரு புணர்ச்சி விதிகள் படிங்க நமக்கு தூண்டுற வார்த்தைலாம் தோன்றிருக்கும். அப்போ அமுது கூட்டல் என்று அப்படின்னு பிரிச்சாதான் நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா அமுதென்று. இது ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது அமுதென்றுன்ற வார்த்தை முளைக்கும். அதை பிரிச்சு எழுதும் போது அமுது கூட்டல் என்று அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? சரியா போச்சா? சரி. அந்த மாதிரி நாங்கள் டக்கு டக்குன்னு இந்த பிரித்து எழுதுகளாக பார்க்கும்போது ஒரு கூடவே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி நான் படித்த தாங்க மாட்டேலையும் ஒரு பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகளாக நம்ம நடத்திருக்கோம். அதை வச்சு ரிவிஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க. இடப்புறம் ஒன் ஆஃப் த மேஜர் கொஸ்டின். இது நிறைய கேட்பாங்க. இது பி ஆப்ஷன், சி ஆப்ஷன். ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஏன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சியில போய் பார்த்தீங்கன்னா கூட நிறைய எக்ஸாம்ஸ்ல இந்த இடப்புறம் அப்படி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இடதுபுறம், இடது கூட்டல் புறம்னு பிரியும். அப்போ இடப்புறம் எப்படி பிரியும்? இடது கூட்டல் புறம். ஸோ எழுதுறேன். ஏன் எழுதுறேன்னா எழுதும் போது உங்களுக்கு அது கான்ஃபிடென்ட்டா மைண்ட்ல உட்காரும், கான்ஃபிடென்ட்டா பதியும். நாலு பேர் பார்த்த உடனே அந்த இடது கூட்ட புறம் எங்க மாதிரி இருக்கு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு தான் தேடும். ஓகேவா? சரி. ஒரு ஆப்ஷன் பார்க்க கூடாது. சரி. மூணாவது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பிரித்து எழுதுக பாட்டிசைத்து அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. பாட்டு இசைத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பாட்டு இசைத்து அப்படின்னா பாட்டி கூட்டல் இசைத்துலாம் வராது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் வைக்கல. இது ஒரு பாட்டு. ஓகேவா? அப்போ பாட்டு கூட்டல் இசைத்து என்ற வார்த்தை. அப்போ இந்த 2 + இ இது சேர்ந்துதான் பாட்டி அப்படின்னு ஆயிடும். அப்போ பாட்டிசைத்து அப்படின்ற வார்த்தை வந்து தோன்றியே இருக்கும். அப்போ பாட்டிசைத்துன்றது எப்படி பிரிஞ்சிருக்கணும்? பாட்டு கூட்டல் இசைத்து ஏ ஆப்ஷன்ல இருக்கிறது. ஓகேவா? ஸோ பார்க்கும் போதே ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் ரொம்ப கஷ்டமாலாம் கூட வைக்கல. நீங்க உட்காந்து கூட சேர்ந்து பண்ணிச்சிங்கனாலே கண்டிப்பா பண்ணிடலாம். அடுத்தது நெக்ஸ்ட் இது கொடுத்துருக்காங்க கண்ணுரங்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கண்ணுரங்கு. அப்போ நம்ம நல்லா ஞாபகம் வச்சுட்டு கண்ணு கூட்டல் உரங்கு எழுதிடலாம். ஏன்னா கண்ணு இங்க இருக்கு, ஊ வந்து அங்க இருக்கு. கண்ணு கூட்டல் உரங்கு எழுதிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தப்பு. அது வரவே வாய்ப்பு இல்லை. அப்ப கண்ணுரங்கு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண் கூட்டல் உரங்கு. கண்கள் இருந்தாலே எதைத்தான் தேடும்? உறக்கத்தை தான் தேடும். அப்ப கண் கூட்டல் உரங்கு இது ரெண்டும் சேரும் போது தான் என்னன்றது ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நூ அப்படின்னு சொல்லிட்டு 3 எழுத்து இதுவா வந்துருது. ஸோ இது வந்து தோன்றல் புணர்ச்சி. ஸோ நமக்கு புணர்ச்சி விதிகள் நமக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. புணர்ச்சி அப்படின்னாலே 2 வகைப்படும். ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பு புணர்ச்சினா இருக்கிறது அப்படியே வந்துச்சுன்னா அது இயல்பு புணர்ச்சி. இயல்பாவே இருக்கிறது, எங்கேயுமே தன்னுடைய இதை மாத்திக்காம இருக்கிறது. ஆனா விகார புணர்ச்சியில 3 இருக்கு. ஒன்று தோன்றல், இன்னொன்று கெடுதல், இன்னொன்று மறைதல். ஓகேவா? ஸோ கெடுதல் மறைதல். ஐ திங்க் தோன்றல் கெடுதல், இன்னொன்று வந்து திரிதல். சாரி மறைதல் தான், கெடுதல் வந்துடும்ல, திரிதல். ஓகேவா? திரிதல் புணர்ச்சி. ஸோ இந்த மாதிரி விகார புணர்ச்சி 3 வகைப்படுது. ஸோ தோன்றல் புணர்ச்சியில ஏதாவது ஒரு வார்த்தை புதுசா தோன்றும். புரியுதா? சரி. இப்ப நூன்ற வார்த்தையே புதுசா அதுல இருந்து வந்திருக்கு. ஓகே, தோன்றல் புணர்ச்சி. கெடுதல் புணர்ச்சியில இருக்கிற வார்த்தை கெட்டு திரிஞ்சு போகும். திரிதல் புணர்ச்சியில இருன்ற வார்த்தை இன்னா மாறும், இந்த மாதிரி வேற எழுத்தா மாறும். அது திரிதல் புணர்ச்சி. அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் புணர்ச்சி விதிகளின் அடிப்படையில தான் ஒரு எழுத்து சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த கண் உரங்குன்றது எப்படி பிரியும்? சி ஆப்ஷன் இருக்கக்கூடிய கண் கூட்டல் உரங்கு. அப்ப இந்த கேள்வியில நீங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன? புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். ஒன்னு இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். ஓகேவா? சரி. அடுத்தது 5வது கேள்வி.
செந்தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை வந்து பிரித்து இது வந்து கேட்பாங்க, இலக்கண குறிப்பிலே கேட்டாங்கன்னா செந்தமிழ் என்பது என்ன வகையான தொகைன்னு பார்த்தீங்கன்னா பண்பு தொகை. ஏன்னா பிரிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், மை கிடைக்கும். அப்ப அதனுடைய பண்பை விலக்கி கூறுவதனால வந்து இது வந்து ஒரு பண்பு தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மை கூட்டல் தமிழ். என்னது நல்லா கவனிச்சு பாருங்க, இன்னும் இருக்கு, செம்மை கிடையாது செம்மை. அப்ப செந்தமிழ் என்பது செம்மையான மொழி, தமிழ் வந்து செம்மையான மொழி. அப்ப செம்மை கூட்டல் தமிழ் தான் என்னவென்று இது சேர்ந்திருக்கேன், செந்தமிழ் என்று சேர்ந்திருக்கு. அப்ப செந்தமிழை பிரிச்சு எழுதும் போது உனக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும், செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். புரிஞ்சுச்சா? ஸோ 5 கொஸ்டின் தமிழ்ல இருந்து எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டு போறேன், பிரித்து எழுதுக. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லாதியங்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லாதியங்கும். ஸ்கூல் புக்லயும் இருக்கு இந்த கொஸ்டின். இல்லாதியங்கும் இதை பிரித்து எழுதும் போது எப்படி கிடைக்கும்? ஸோ எழுதுறது எனக்கு பிரித்து எழுதுக. ஸோ கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுவீங்களா? ஸோ பிரித்து எழுதுகளை போயிட்டு இதை எப்படி பிரிச்சு எழுதிருக்கலாம், இல்லாதியங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரியா? ஓகே. அடுத்தது இங்கிலீஷ் கொஸ்டின் வச்சிருக்காங்க. நம்ம இங்கிலீஷ் கடைசியா வரலாம், ஏன்னா எல்லாருமே வந்து பிசி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நடுவில் டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணுவீங்க. உட்காந்து நம்ம முதல்ல ரீசனிங்லாம் முடிச்சுட்டு லாஸ்டா இங்கிலீஷ்க்கு வரலாம். ஸோ 11th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர், விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்க 7, 20, 19, 13, கேள்விக்குறி 10. இப்ப பாருங்களேன், நம்பர் வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏறுது குறையுது. இப்ப இந்த கிளாக் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 7, 20 மாறி இருக்கு, திடீர்னு 19 குறைஞ்சு, திருப்பி 13 குறைஞ்சு, திருப்பி ஏதோ ஒரு நம்பர் வந்து திருப்பி குறைஞ்சிருக்கு. ஸோ ஏதோ ஒரு ஏறி இறங்குற மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஒரு பேட்டர்னை நான் பார்க்கும்போது எனக்கு டெஃபினட்டா தோணுது, இந்த 7யும் 13யும் இப்படி லிங்க் பண்ணலாம். புரியுதுங்களா? இங்க 7 இருக்கு, இங்க 13 இருக்கு. என்னால் இதை லிங்க் பண்ண முடியும். எப்படி லிங்க் பண்ண முடியும்னா 7 × 2 - 1. 7 2 என்னது 14, 14ல 1 போச்சுன்னா என்னது 13 அப்படின்னு லிங்க் பண்ண முடியும். அதே பாருங்க இந்த லிங்க்ல பண்ணலாம். என்ன இருக்கான்னா ஒருத்தர் 19, இங்க 10. அப்போ 10 × 2 - 1. 10 × 2 20, 20 - 1 என்னது 19. வந்துருச்சா? சரி, அப்போ இங்க ஒரு விஷயம் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 20ன்னு கொடுத்துருக்காங்க, இங்க என்ன வரணும்னு கேக்குறாங்க. அப்ப 20 × 2 - 1. 20 × 2 40, 40 - 1 என்னன்னு பாத்தீங்கன்னா 39. அப்ப விடுபட்ட இடத்துல வர வேண்டிய எண் என்னது 39. ஸோ ஒரு முக்கியமான கொஸ்டின் இல்ல. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ஈஸியான கொஸ்டின்ஸ், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது கூட்டுருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்மளை பொறுத்தவரையும் பகுப்பாய்வு சிலாகிசம் டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. என்ன கூற்று கொடுத்துருக்காங்கன்றத பாரு. சில காய்கறிகள் பழங்கள், எந்த பழமும் மாம்பழம் இல்லை. சம் வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ், நோ ஃப்ரூட் இஸ் மேங்கோன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு வெண்படம் வரையணும். சில காய்கறிகள், அப்போ சில காய்கறிகள் என்னவா இருக்கு, பழமா இருக்கு. ஆனா எந்த பழமும் எது இல்லை, மாம்பழம் இல்லை. எந்த பழமும் எது இல்லை, மாம்பழம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ்ல வந்து சம் வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ், ஆனா எந்த ஃப்ரூட்டும் மேங்கோ கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. நோ ஃப்ரூட் இஸ் மேங்கோ. இப்போ நமக்கு முடிவுகள் படிக்கலாம். சில காய்கறிகள் மாம்பழங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். காய்கறிகள் மாம்பழங்கள் ஆகுமான்னு கேட்கறான். சில காய்கறிகள் இருக்கா, காய்கறிக்கும் மாம்பழத்துக்கும் டச் இருக்கா, இல்ல. அப்ப முதல் முடிவு தவறு. சம் வெஜிடபிள்ஸ் ஆர் மேங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்னது, ஃபால்ஸ். அடுத்தது என்ன கேட்கறாங்கன்னா சம் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதாவது சில பழங்கள் காய்கறிகள் ஆகும், சில பழங்கள் காய்கறிகளா இருக்கான்னு கேட்கறாங்க. ஆமா இருக்கு. இந்த ஏரியாவை பாருங்க, இந்த ஏரியாவில் பழமும் இருக்கு, காயும் இருக்கு. அப்ப சம் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ், அந்த சில பழங்கள் காய்கறிகள் ஆகும் என்பது வந்து உண்மையான ஒரு முடிவு. அப்ப இந்த கேள்விக்கான பதில் முடிவு 2 மட்டும் சரி. The statement, the conclusion 2 only follows. Conclusion 2 only follows. ஓகேவா? சரியா? இது வந்து ஒழுங்கா போய் பாருங்க, நாங்க வீடியோ கூட போட்டிருக்கோம். சிலாகிசம், நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா தயவு செஞ்சு சிலாஜிசம் இந்த மாதிரி போட்டுட்டு முப்படைன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ வரும், இந்த வீடியோவை பார்த்து பயனடையுங்க. ஓகேவா? சரி, அடுத்தது 13. List the following words in a meaningful order. பின்னாடி வரக்கூடிய இந்த வார்த்தைகளை வந்து ஒரு மீனிங்ஃபுல் ஆர்டர்ல வந்து என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னா வகுக்கணும், தொகுக்கணும்ன்றாங்க. ஸோ போலீஸ் பனிஷ்மெண்ட், கிரைம், ஜட்ஜு, ஜட்ஜ்மெண்ட்னு சொல்றாங்க. ஸோ தமிழ்ல காவலர், தண்டனை, குற்றம், நீதிபதி, தீர்ப்பு. இப்போ இதுல எது முதல்ல நடந்திருக்கும்னா ஒரு குற்றம் என்பது நடக்கும். ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், குற்றம். ஏதாவது ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அதை விசாரிக்க யார் வருவாங்க, போலீஸ் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. எடுத்தோடனே நீதிபதி வந்து ஓடியாந்துட மாட்டாரு.
நான் ஜட்ஜு இதை தூக்கினுட்டேன் சுத்தி தூக்கினுட்டேன் நான் தீர்ப்பு சொல்றேன். முதல்ல போலீஸ் வருவாங்க. போலீஸ் என்ன பண்ணுவோம், விசாரிக்கும். விசாரிச்சுட்டு யாருக்கிட்ட கூட்டிட்டு போவாங்க, நீதிபதி கிட்ட கூட்டிட்டு போவாங்க. அப்ப 314 வரணும். 314 வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் இதுதான். முடிச்சு விட்டுடலாம்ப்பா. அடுத்தது நீதிபதி என்ன கொடுப்பாரு, தீர்ப்பு கொடுப்பாரு. அந்த தீர்ப்பு என்னது, தண்டனை. தீர்ப்பு என்னது, தண்டனை. நீ செய்த குற்றத்திற்கு கடைசியில் என்ன கிடைச்சிருக்கு, தண்டனை கிடைச்சிருக்கு. அதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி ஒழுங்கா தப்பு செய்யாம இருக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது 14வது क्वेश्चनல வந்து பாத்தீங்கன்னா சரியான இணையை தேர்க. ஃபைண்ட் தி கரெக்ட்லி மேட்ச்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு பிஹு வந்து அசாமோட சம்பந்தப்பட்டிருக்காங்க. அப்ப ஓணம் எதோட சம்பந்தப்படுத்துவாங்கன்னு கேக்குறாங்க. பிஹு இது வந்து ஒரு நடன அமைப்பு, ஒரு டான்ஸ் ஃபார்ம்னு சொல்லலாம். அசாம்லே தான். இல்லைன்னா இது வந்து ஒரு அறுவடை திருவிழா. பிஹுன்றது வந்து அறுவடை திருவிழா. அவங்க அசாம் மாநிலத்தினுடைய ஒரு ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஓணம் வந்து எந்த மாநிலத்தோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மாநிலம் கேரளம். கேரளத்தோட தொடர்புடையது தான் ஓணம். ஓணம் பண்டிகை எங்க கொண்டாடுவாங்க, கேரளால கொண்டாடுவாங்க. சரி, இப்ப நான் உங்களை ஒண்ணு கேட்டுட்டு போறேன். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் கேட்டு போறேன். லோரி. லோரி இது வந்து எந்த ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க, எந்த ஸ்டேட்ல, எந்த மாநிலத்துல செலிப்ரேட் பண்ணுவாங்க? ஸோ ஆல்ரெடி தமிழ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், இல்லாதியங்கும் அதை எப்படி பிரிச்சு எழுதலான்னு கேட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி இப்போ சைக்காலஜில ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். சைக்காலஜி ரிலேட்டட்ன்றதை விட இது ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே பாயிண்ட். லோரி அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு, அதாவது பொங்கலினுடைய வேறு பரிமாண பெயர் தான் அது. ஸோ அது எந்த ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர்னு வச்சிருக்காங்க. ஸோ மிஸ்ஸிங் நம்பர்னு பார்க்கும்போது இங்கே எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய நம்பராக இருக்கு. ஒரு சின்ன சின்ன நம்பராக இருந்தாலும் டக்குன்னு மல்டிப்ளை பண்ணலாம், டக்குன்னு ஆட் ஆன் பண்ணலாம், இல்லை டக்குன்னு ஒரு சப்ராக்ஷன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கேள்வி வகுத்து வருதா, இல்லை பெருக்கி வருதா, இல்லை கூட்டி வருதா, இல்லை கழிச்சு வருதா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு செக் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ இது ஒரு கொஞ்சம் பெரிய நம்பர். ஸோ இங்கே வர ஆன்சர்ஸ்மே மேக்ஸிமம் பெரிய நம்பராக தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா இது அல்லது இப்படி இந்த மாதிரி ஒரு கட்டம் வந்துச்சுனாலே ஒன்று இப்படி சால்வ் பண்ணணும், இதை இப்படி சால்வ் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் இப்படி ட்ரை பண்ணேன், இப்படி பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ரெண்டுத்தையும் பார்க்கலாம். 56 46 ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா 10ன்னு வருது. ஆனா இந்த 10ன்ற நம்பரை வச்சு என்னால எதை உருவாக்க முடியாது, 51 உருவாக்க முடியாது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் ஆன் பண்ணலாம். இப்போ ரெண்டுத்தையும் கூட்டுறேன். 6 6 12, 5 4 9 10, 102ன்னு வருது. 102 பாதியா வகுத்தா, தட் மீன்ஸ் ஆஃபா டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 51. இங்க இருக்கிற ஆன்சர் வந்துச்சா? ஒரு லாஜிக் பிடிச்சிருக்கேன். இப்போ அதே லாஜிக் இங்க எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ 78 52, 8 2 10, 7 5 12 13, 130ல பாதி என்னன்னு கேட்டீங்கன்னா 65 இருக்கா இங்க? சூப்பர். அப்ப நம்ம லாஜிக் வந்து கேட்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 86 34, 6 4 10, 8 3 11 12, 120ல பாதி 60. அப்ப ஆன்சர் டி ஆப்ஷன் 60. புரியுதா? டி ஆப்ஷன் 60 முடிஞ்சுச்சா? சரி, அவ்வளவுதான். இப்போ 16வது क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னும் போது ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஸோ நம்ம கீழே சால்வ் பண்ண போறோம். ஸோ கொஞ்சம் மேலே இது பண்ணிக்கிறேன், மூவ் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து 6 நண்பர்கள் ABCDEF ஆகியோர் ஒரு வட்டத்தில் மையத்தை நோக்கி உள்ளனர். அப்போ ஒரு வட்டம் இருக்கு, அந்த வட்டத்துல மையத்தை நோக்கி எத்தனை பேர் இருக்காங்களாம்? 6 பேர் இருக்காங்களாம். ஸோ 6 சீட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏ என்பவர் பி இன் வலதுபுறத்தில் உடனடியாகவும், ஏ வந்து யாரோட வலதுபுறத்துல, பி னுடைய வலதுபுறத்துல உடனடியாகவும். அப்ப பி இங்க உட்கார்ந்தா பி னுடைய வலதுபுறத்துல உடனடியா ஏ. சரியா? அடுத்தது சி என்பவர் ஏவின் இடதுபுறத்தில் இரண்டாவதாகவும். இந்த சி இருக்கான்ல, சி அவன் ஏவோட இடதுபுறத்துல ரெண்டாவது. அப்ப ஏ இங்கதான் உட்கார்ந்து இருக்காங்கன்னா ஏவுக்கு இடது கை எதுமா? இந்த பக்கம். ஸோ இடது கையில முதல் ஆள், ரெண்டாவது ஆள். அப்ப ரெண்டாவது ஆள் யாரு? சி. அடுத்தது பி என்பவர் டியின் இடதுபுறத்தில் மூன்றாவதாகவும் உள்ளார். இந்த பி இருக்காருல்ல, இந்த பி அவர் யாரோட இடதுபுறத்துல? டியோட இடதுபுறத்துல மூன்றாவதா இருக்கார். அப்ப டி எந்த இடத்துல போடலாம்னா டி இந்த இடத்துல போட்டா டில வலது பக்கம் வந்தாலும் மூணாவது ஆள், இடது பக்கம் வந்தாலும் மூணாவது ஆள். அப்ப டி இங்க பிக்ஸ் ஆயிடலாம். அடுத்தது இ என்பவர் ஏவின் அருகில் இருப்பார். இ வந்து யார் பக்கத்துல இருக்கணும்? ஏ பக்கத்துல. ஆல்ரெடி ஏ பக்கத்துல பீன்ற ஒருத்தர் இருக்கிறதுனால அந்த ஒரு சீட்டு தான் எம்டியா இருக்கு. அங்க நான் யாரை போட்டுக்கிறேன்? இ. அப்ப மீந்து போன ஒரு ஆள் யாரு? எஃப். அவரை இங்க தான் போட்டாகணும். ஏனில் அவங்க நம்மள ஒரு क्वेश्चन கேக்குறாங்க, இ மற்றும் எஃப் இன் இடையில் எத்தனை பேர் உள்ளனர்?
ஈக்கும் எஃப்க்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க, எந்த பக்கம் இருந்து எண்ணணுமா, ஈனுடைய இடதுபுறத்துல இருந்து எண்ணணுமா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேள்வி இங்கதான் ட்விஸ்ட். ஈக்கும் எஃப்க்கு நடுவுல ஒருத்தர் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏ ஆப்ஷன்ல இருக்க 1 போட்டீங்கன்னா அது தப்பு. ஈக்கும் எஃப்க்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க, ஈனுடைய இடதுபுறத்துல இருந்து எண்ணுங்கன்றாங்க. அப்ப ஈக்கு இடது பக்கம் இதுதான். சோ அப்ப ஈனுடைய இடது பக்கத்துல இருந்து 1 2 3, அப்ப எத்தனை ஆள் இருக்காங்க, 3 ஆள் இருக்காங்க. அப்ப ஈனுடைய இடதுபுறத்துல இருந்து எண்ணி பார்க்கும் பொழுது ஈ மற்றும் எஃப்ற்கு இடையில் சரியாக எத்தனை பேர் உள்ளனர், 3 பேர் உள்ளனர். சரியா? சரி, அடுத்தது விடுபட்ட எண்ணை காண்க. எண்ணை இல்லை, இது எழுத்து. ஆக்சுவலி எண் கிடையாது, எழுத்து. விடுபட்ட எழுத்தை காண்கன்னு தான் சொல்லணும். இப்ப இங்க பி சி இ ஜி கே எம் क्वेश्चन மார்க் கொடுத்திருக்காங்க. சோ இந்த லெட்டர்ஸ் நீ வந்து நான் தான் சொல்றேன், எப்பவுமே ஒரு சிங்கிள் லெட்டராவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச ஏபிசிடி தான். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல வந்து ஸ்டபனா ஃபீல் பண்ணி கொஞ்சம் குழம்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நம்மளுடைய மைண்டையே நம்ம என்ன பண்ணிப்போம் பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். சோ அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம ஃபர்ஸ்ட் அதனுடைய பொசிஷனிங் ஆஃப் லெட்டர்ஸ், அந்த லெட்டர்ஸ்னுடைய பொசிஷன் எதிரிங்க நம்பரிங் பண்ணிடுங்க. சோ 2 ஏபிசிடில 2வது லெட்டர், சி வந்து 3வது லெட்டர், இ 5வது லெட்டர், ஜி 7வது லெட்டர், கே 11வது லெட்டர், எம் 13வது லெட்டர். சோ இந்த மாதிரி நம்பர்ஸா எழுதும் போதே எனக்கு தெரியுது கொடுக்கப்பட்ட அனைத்து நம்பர்ஸ்மே என்ன நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ். அதாவது தமிழ்ல சொல்ல போனா இவர்கள் எல்லாமே என்ன எண்கள், பகா எண்கள். இவர்கள் எல்லாமே என்ன எண்கள், பகா எண்கள். அப்ப பகா எண்களுக்கு உண்டான அந்த எழுத்துக்களை தான் நேர் வரிசையா அமைச்சிருக்காங்க. அப்ப இங்கேயும் அடுத்த பகா எண் தான் வரணும். அப்ப 13க்கு அடுத்த பகா எண் 17. அந்த 17 பகா எண்ணுக்கு உரிய ஒரு எழுத்து எதுன்னு பாத்தீங்கன்னா Q. So the answer option is C. சரியா போச்சா? அடுத்தது 18வது கேள்வி, find the odd one out. தவறான எண்ணை காண்கன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ JK இங்க பாருங்க, JLOS இது ஒரு பேட்டர்ன்ல எழுதி இருப்பாங்க. அந்த பேட்டர்ன் எதுல ஃபாலோ ஆன் ஆகலையோ அது தப்பு. இப்ப J என்ன பண்ணிருக்காங்க, Kன்ற ஒரு லெட்டரை விட்டு L எழுதி இருக்காங்க. Lக்கு அடுத்து M N ன்னு 2 லெட்டரை விட்டுட்டு O எழுதி இருக்காங்க. Oக்கு அடுத்து P Q R 3 லெட்டர் விட்டுருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 2 லெட்டருக்கும் நடுவுல ஒரு லெட்டர் மிஸ்ஸிங், அடுத்த 2 லெட்டருக்கும் நடுவுல 2 லெட்டர் மிஸ்ஸிங், அடுத்ததுக்கு நடுவுல 3 லெட்டர் மிஸ்ஸிங். சோ இதே மாதிரி எல்லாத்துலயும் ஃபாலோ ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். G H I M ஏபிசிடில ஜிக்கும் ஹெச்சுக்கும் நடுவுல கேப் இல்ல, நோ கேப். ஹெச்சுக்கும் ஈக்கும் நடுவுல கேப் இல்ல. ஐக்கு அதுக்கு மட்டும் JKL 3 லெட்டர் கேப் விட்டுருக்காங்க. சோ இதுல இருக்கிற மாதிரி பேட்டர்ன் அதுல ஃபாலோ ஆகல. சோ அடுத்தது செக் பண்ணலாம். இந்த சில வரவன் இவனை ஃபாலோ பண்ணா இவன் தான் ஆட் மேன் அவுட், இவன் தான் தப்பு. சில வர ஆப்ஷன் ஏ ஆப்ஷன்ல இருக்கு, இவனை ஃபாலோ பண்ணா அப்ப இவன் தான் ஆன்சர். செக் பண்ணிடுவோம். சோ H J M Q, Hக்கும் Jக்கும் நடுவுல ஐன்ற ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க. அப்பயே தெரிஞ்சிச்சு இங்க there is no gap. இங்க ஒரு லெட்டர் கேப், அந்த ஒரு லெட்டர் கேப் அங்க ஃபாலோ ஆயிடுச்சு. சோ இதையும் அடுத்த ரெண்டுத்தையும் செக் பண்ணிடலாம். Jக்கு அடுத்து KL ன்னு 2 லெட்டர் விட்டுட்டு M, அடுத்தது NOP ன்னு 3 லெட்டர் விட்டுட்டு Q. சோ இது ஃபாலோ பண்ணது A ஆப்ஷன்ல இருக்கிறவரே. சோ the answer is B. அவர்தான் தவறானது. இந்த கும்பல்ல கூட்டத்துல ஒரு கருப்பாடு, குரூப்ல டூப். சரியா? அடுத்தது 19th क्वेश्चन. 19th क्वेश्चन வந்து ஒரு வெண்படத்தை சூஸ் பண்ண சொல்லி கொடுத்திருக்காங்க. நாம கேட்டிருக்காங்களாம். சரி பண்ணிடுவோம். ஃபுட் கர்ட் ஸ்பூன் இதனுடைய வென் டயகிராமை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. உணவு தயிர் கரண்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சாப்பிடக்கூடிய தயிர் சாதம் செஞ்சு சாப்பிடுறோம், தயிரில் டிஃப்ரெண்டா ஏதாவது செஞ்சு சாப்பிடுறோம். ஸோ தயிரில் நீங்க எதை செஞ்சு சாப்பிட்டாலும் அது என்னவா போகுது, உணவா தான் போகுது. அப்ப தயிர் என்பது உணவுக்குள்ள வர வேண்டிய ஒரு விஷயம். அப்ப அனைத்து தயிருமே என்னவாகும், உணவாகும். ஸோ ஆல் கர்ட்ஸ் ஆர் ஃபுட். ஓகேவா? அப்ப கர்ட்ல நீ என்ன ப்ரிப்பேர் பண்ணாலுமே அது ஒரு கைண்ட் ஆஃப் டிஷ், அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபுட் தான். ஸோ அப்ப வந்து தயிர் வந்து உணவுக்குள்ள வரும். கரண்டியை எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து உள்ள எதனா சேர்த்து விட்டுற போறீங்க. ஸோ கரண்டி எங்க வரணும்னு பாத்தீங்கன்னா தனியா தான் வரணும், ஸ்பூன். ஏன் சார் தயிர் ஸ்பூனை வச்சு தானே நான் பரிமாறுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, தயிர் ஸ்பூனை வச்சு பரிமாறுவேன், அதுக்கு வந்து தயிர் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பூன் எடுத்து சாப்பிடுவா போற? கண்டிப்பா கிடையாது. என்னதான் தயிரை வழிச்சு எடுத்தாலும் ஸ்பூனை தனியா எடுத்து வச்சுக்கவே தவிர தயிரை இக்காரணத்துக்கு ஸ்பூனை வந்து சாப்பிட மாட்டேன். அப்போ கரண்டி என்பது ஒரு உணவை பரிமாறக்கூடிய ஒரு யுட்டென்சில்ஸ், அதாவது ஒரு உபகாரிக்கக்கூடிய ஒரு பாத்திரமே தவிர அதை வந்து எடுத்துட்டு போயிட்டு உணவா எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால கரண்டியை தனியாக்கிடுங்க, தயிரையும் உணவையும் இந்த மாதிரி ஆக்கிடுங்க. ஸோ the answer option is C. சரியா? அடுத்தது உங்களுக்கு கொடுத்திருக்கிறது ஒரு டைரக்ஷன் சென்ஸ் क्वेश्चन கொடுத்திருக்காங்க. A leopard is chasing a prey. The leopard runs 2 kilometers south அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல நிறைய கொடுத்திருக்காங்க. So try to take the screenshot. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் கேப் விட்டு வச்சிடுறேன். ஸோ நான் கீழே போயிட்டு நம்ம வரைய போறோம் அந்த
சிறுத்தை ஓடி போன இடத்த. ஸோ சிறுத்தை ஓடி போன இடத்த வரையும் போது நமக்கு இடம் தேவைப்படும், அதனால கீழே வச்சு தமிழ் வச்சு வரைகிறேன். ஓகேவா? ஸோ மூவ் ஆன் பண்ணிட்டேன் மேலே கொஞ்சம். ஸோ இப்போ பாருங்க, ஒரு சிறுத்தை அதன் இரையை துரத்தி கொண்டிருக்கிறது. சிறுத்தைக்கு பசிக்கும் இல்ல, அது அவங்களுடைய இரையை துரத்திட்டு போகுது. சிறுத்தை 2 கிலோமீட்டர் தெற்கு புறம் ஓடி. அப்போ இங்க இருக்கிற சிறுத்தை 2 கிலோமீட்டர் எந்த பக்கம் ஓடி இருக்கு? தெற்கு புறம். அப்ப சிறுத்தையினுடைய ஆரம்பிச்ச இடம் இதுதான். ஸோ இரையை தேடி முதல்ல தெற்கு புறம் 2 கிலோமீட்டர் ஓடி, பின் மேற்கு புறம், பின் மேற்கு. இப்ப எதுமா மேற்கு? இப்படி போனா தெற்கு, இப்படி போனாதான் மேற்கு. மேற்கு புறம் திரும்பி எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு? 2.5 கிலோமீட்டர் ஓடி, 2.5 கிலோமீட்டர் திரும்பி ஓடி, பின் வடக்கு புறம் திரும்பி 1.5 கிலோமீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுல்லா போட்டுறக்கூடாது. ஏன்னா இதனுடைய டோட்டல் வந்து 2 கிலோமீட்டர்னா 1.5 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குன்னா அதுல கொஞ்சம் தான் போடணும், 3/4 பாகம். நீ பாட்டு முழுசா எழுதிட்டேன்னா இங்க இந்த புள்ளிக்கு நேரம் இந்த புள்ளி வந்துடும். அதனால தவறால இழுக்காதீங்க. டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு இது 2னா இது 1.5 கம்மியா தான் போடணும். அப்ப வடக்கு புறம் திரும்பி 1.5 கிலோமீட்டர் ஓடி இறுதியில் வலதுபுறம் திரும்பி 2.5 கிலோமீட்டர் ஓடுது. அப்போ இப்படி போயிட்டு இருக்க சிறுத்தைக்கு எதுமா வலது கை இந்த பக்கம். அப்போ வலதுபுறம் திரும்பி எத்தனை கிலோமீட்டர் ஓடுதான்? 2.5 கிலோமீட்டர் ஓடுது. அப்ப இந்த இடத்த போய் அடைஞ்சிருச்சு. ஏன்னா இதுவும் 2.5 கிலோமீட்டர், இந்த டிஸ்டன்ஸ் என்னது? 2.5 கிலோமீட்டர். அப்போ இந்த 2 டிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு? ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ ஆரம்பிச்ச இடத்துக்கு அந்த கோடு இருக்கு பாரு, அந்த இடத்தாண்டே போய் நிக்குது. ஆனா இங்க போயிடல, கொஞ்சம் கீழே தள்ளி நிக்குது. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க? ஆரம்ப புள்ளியிலிருந்து எந்த திசை மற்றும் எவ்வளவு தூரத்தில் சிறுத்தை தற்போது உள்ளது? அது இல்ல, நான் சேர்த்து படிக்கிறேன். ஓகேவா? இப்ப ஆரம்பிச்ச இடம் சிறுத்தை இங்க, இப்ப முடிச்சிருக்கிற இடம் இறைய கவி பிடிச்ச இடம் இது. அப்ப சிறுத்தையினுடைய ஆரம்ப இடம் இது, முடிவு இடம் இது. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, சிறுத்தை இப்ப இருக்குல்ல, அது ஆரம்பிச்ச இடத்துல இருந்து எந்த திசையில இருக்குன்னு கேக்குறாங்க. ஆரம்பிச்ச இடத்துல இருந்து தெற்கு திசையில இருக்கு. முடிச்ச இடம் எந்த திசையில இருக்கு? தெற்கு திசையில இருக்கு. எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா 0.5. தட் மீன்ஸ் 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற டிஸ்டன்ஸ் 2, இந்த பக்கம் 1 1.5. அப்ப 2ல 1.5 போச்சுன்னா மிச்சம் எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும்? 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அப்ப 1/2 கிலோமீட்டர் தெற்கு திசையில் தான் சிறுத்தை உள்ளது. 1/2 கிலோமீட்டர் தெற்கு திசை. சோ இப்பவே மேக்ஸிமம் வந்து யாருக்கு முடிஞ்சிருக்கும்னு பாத்தீங்கன்னா பிசி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு சைக்காலஜியோட எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சிட்டேன். இப்போ இங்கிலீஷ் क्वेश्चंसக்கு போறோம். சோ இங்கிலீஷ் क्वेश्चंसக்கு போகும்போது எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம், எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வரலாம். ஓகேங்களா? சோ போலாமா இங்கிலீஷ் क्वेश्चंसக்கு? சோ இங்கிலீஷ் விட்டுற கூடாது இல்ல, நம்ம போய் டெய்லியும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய क्वेश्चन ஆச்சே இது. அதை ஏன் விடுவானே? போய்டுவோம். ஃபர்ஸ்ட் 6th क्वेश्चनல இருந்து வாங்க. சோ ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பாக்கும்போதே கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு கமா கோட்டேஷனுக்குள்ள ஒன்னு அடைக்கறாங்க அப்படினாலே இது வந்து என்ன கைண்ட் ஆஃப் क्वेश्चनனா ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு ஒன்னு இருக்கா சார்னா ஆமாங்க, ஒண்ணும் இல்ல. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்னு சொல்றீங்களா, நேர்கூற்று அயர்கூற்றுன்னு தமிழ்ல, அதுதான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட், இதத்தான் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? the guest said to them, the guest said to them give me a cup of coffee. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, அந்த கெஸ்ட் வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க கொஞ்சம் காஃபி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? கொஞ்சம் காஃபி கொடுங்களேன் அப்படின்ட்டு. சரி, இப்போ நம்ம போலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டியது இருக்கு. யாரோ ஒருத்தர் கெஸ்டா வந்திருக்காங்க, வந்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கொஞ்சம் காஃபி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ கொஞ்சம் காஃபி கொடுங்களேன்ட்டு அவங்க வந்து இந்த செட் டுன்ற வார்த்தையை கண்டிப்பா மாத்தணும். ஏன்னா டைரக்ட் ஸ்பீச்ல சொல்லும் போது தான் செட் டு வரும், இன்டைரக்ட் ஸ்பீச்ல சொல்லும் போது செட் டுன்னு வராது. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும். டோல்டுன்னு மாறும், ஆஸ்க்டுன்னு மாறும், என்கொயர்டுன்னு மாறும், ரெக்வஸ்டட்னு மாறும், ஆர்டர்டுன்னு மாறும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் மாறும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ்ல டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் போட்டுருக்கோம். அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு கிராஸ்ப் பண்ணுவீங்க நாலேஜ். சோ இந்த இடத்துல செட் டுன்னு இருக்கு. இது எப்படி மாறலாம் இந்த ரெண்டு விஷயத்துல அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒன்னு ரிக்வெஸ்டட்னு வரலாம், இல்ல ஆஸ்க்டுன்னு வரலாம். புரியுதா? அகைன் செட் டுவே வராது. இதை வச்சே நான் இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுவேன். என்னை பொறுத்தவரை ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் விட டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் ஈஸி. ஏன்னா ஆப்ஷன் எலிமினேஷன் வந்து ரொம்ப சுலபம். ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணலாம். அப்போ the guest said to them வரவே வராது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய செட் டு இங்க மாறும். அப்ப the guest requested them to give him a cup of coffee. That guest asked them to give him a cup of coffee. ரெண்டு क्वेश्चन வச்சிருக்கேன். சோ இதுவுமே வராது. ப்ளீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்க்க மாட்டாங்க. ஓகேவா? சரியா? எனக்கு அந்த ப்ளீஸ்ன்ற வார்த்தை தான் என்னவா மாறிடும்? ரிக்வெஸ்டடாவே மாறும். அப்ப இந்த ரெண்டுத்துல தான் ஏதோ ஒண்ணு. அங்க என்ன போடலாம்னா சி போடலாம். ஏன் அப்படின்றத யோசிச்சு நிதானமா பண்ணுங்க. இந்த இடத்துல
ப்ளீஸ் கிவ் மீ a cup of coffee அந்த மாதிரி ஒரு வார்த்தை வைக்கிறாங்க. ப்ளீஸ் அப்படின்னு வச்சாங்கன்னா அந்த ப்ளீஸ் என்னவா மாறிடும்? ரிக்வெஸ்டட் அப்படின்னு மாறிடும். ஸோ கெஞ்சி கேட்டம்பா அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி கெஞ்சி கேட்டம்பா அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடும். இந்த ப்ளீஸ்ன்ற வார்த்தை இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் ஆஸ்க்டுன்னு ஃபார்முலாவே போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகேவா? சரி, அடுத்தது மனு said I am very busy now. I am very busy now. இதுதான் நான் சொன்ன ஆப்ஷன் எலிமினேஷன் ரொம்ப முக்கியம். இந்த now அப்படின்றது வந்து ஒரு அட்வர்ப். நவ்ன்றது என்னது? ஒரு அட்வர்ப். இந்த அட்வர்ப் வந்து என்னவா சேஞ்ச் ஆகும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா then அப்படின்னு சேஞ்ச் ஆகும். then அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஏன்னா அட்வர்பியல் சேஞ்சஸ் வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல கண்டிப்பா டேக்ஸ் பிளேஸ். ஓகேவா? அப்ப நவ்ன்ற இந்த அட்வர்ப் வந்து என்ன ஆகணும்? then ன்னு சேஞ்ச் ஆகணும். அப்போ டைரக்ட் ஸ்பீச்ல நவ்வுன்னு இருக்கும், இன்டைரக்ட் ஸ்பீச்ல கண்டிப்பா என்ன இருக்கணும்? then தான் இருக்கணும். ஓகேவா? இது டைரக்ட் ஸ்பீச், இது இன்டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச்ல then ன்னு இருக்கணும். அப்ப then ன்னு இருக்கக்கூடிய இவங்க ரெண்டு பேர்ல தான் யாரோ ஒருத்தர் ஆப்ஷன், இவங்க ரெண்டு பேரும் கிடையாது. இப்படியே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். ஒரு வார்த்தையை வச்சு நான் ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன் பாருங்க. இப்போ இந்த ரெண்டு கேள்வி தான் இருக்கு. மனு told that he was very busy then. மனு said that he was very busy then. அப்ப நம்ம என்ன சார், நீங்க தான் ஆல்ரெடி சொன்னீங்களே செட்னு இருந்தா மாத்தணும்னு சொல்லிட்டு, அப்போ toldன்னு போட்டுட்டோமா, இத ஆன்சர்னு போட்டுட்டோமானா அதான் கிடையாது. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, இந்த இடத்துல தான் நீங்க கவனிக்கணும். செட்னு இருந்தா தான் சேஞ்ச் ஆகும். செட் இருந்தா சேஞ்ச் ஆக வேணாம். செட் இருந்தா செட்டே தான் வரும். புரியுதாமா? செட்டுன்னு இருந்தா சேஞ்ச் பண்ணணும். அது டோல்டுன்னு மாத்தலாம், ஆஸ்க்டுன்னு மாத்தலாம், ரிக்வெஸ்டட்னு மாத்தலாம், என்ன வேணா மாத்தலாம். ஆனா செட் இருந்தா செட்டே தான் வரணும். அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன் இதுதான் ஆன்சரா வரப்போகுதுன்னு. அப்ப பாருங்களேன், ரெண்டே வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். ஒண்ணு நவ் தென்னா மாறணும், இதுவா இதுவா. செட் இருக்கா, அது செட்டேவே தான் இருக்கணும். அப்ப இதுதான் முடிஞ்சிச்சு. அப்போ ஈஸியா உனக்கு ரூல்ஸ் தெரியறதை விட அந்த கொஞ்சம் ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், அதை ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது ஐ லவ் யூ he said to me. அவன் என்னிடத்தில் சொன்னான் அவன் என்னை காதலிப்பதாக அப்படின்னு சொன்னேன். நான் இப்பதான் ஆரம்பத்திலே கத்துக்கிட்டேன். செட் டூன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன வரணும்? டோல்டுன்னு வரணும். செட் டூன்னு வந்துச்சுனாலே அது என்னன்னு மாறணும்? டோல்டுன்னு மாறணும். அப்ப டோல்டுன்னு இருக்கக்கூடிய இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று ஆன்சர், இது ரெண்டும் இல்ல. ஆப்ஷன் எலிமினேட்டடா? கரெக்ட். he told me that he loved me. he told me that he loved me. he told me that he loved you அப்படின்னு இந்த ரெண்டு வார்த்தையை தான் வேரி பண்ணி காமிச்சிருக்கேன். போன क्वेश्चनல அட்வர்ப் சேஞ்ச்னு சொன்னேனா, அட்வர்ப் சேஞ்ச் என்ன சேஞ்ச் சொன்னேன்? நவ்வுன்னு இருந்தா அந்த வார்த்தை என்னன்னு மாறணும்னு சொன்னேன்? தென்னு மாறணும்னு சொன்னேன். இப்போ இங்க கொடுத்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோனவுன் சேஞ்ச். ப்ரோனவுன் சேஞ்ச். யூ ஐ லவ் யூ, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட நான் இப்ப சொல்லும் போது எப்படி இருக்கும்? நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன அந்த காதல வேற யாரோ காதல கேட்டா, புரியுதா சொல்றது? நான் உங்ககிட்ட சொன்ன காதல வேற யாரோ காதல கேட்டா சும்மா இருப்பானா? கண்டிப்பா போய் இன்னொருத்தங்கிட்ட வத்தி வைப்பான். ஏய் அவன் அவளை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ புரியுதா? இதுதான் நேர்கூற்று அயர்கூற்று. இப்ப நான் உங்ககிட்ட சொன்னது நேர்கூற்று, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ ஓடி போயிட்டு ஹரிஷ் சார் என்கிட்ட என்ன சொன்னார், நான் என்ன அவர் காதலிக்கிறார் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு நீ சொல்லுவேன். அப்ப நான் சொன்னதை அப்படியே அச்சு வராம சென்டென்ஸ் அப்படியே நீ போய் ஒருத்தர்கிட்ட டெலிவர் பண்ற அப்படின்னா அது வந்து நேர்கூற்று. இப்ப அது கேட்கிறவன் இன்னொருத்தன் வந்து அவன் போயிட்டு அவன் அவளை லவ் பண்றதா போய் சொன்னாங்க. அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்ன அந்த நான் உன்னை என்ற ப்ரோனோனு அவன் அவளை அப்படின்னு மாறிடுது. அப்போ ப்ரோனோன் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ அந்த யூ அப்படியே யூவா வராது, என்னவா வரணும்? மீன் வரணும். he told me that he loved me. அவன் என்னிடம் சொன்னான் அவன் என்னை காதலிப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். புரியுதா? சரி, இதெல்லாம் கண்டிப்பா வீடியோ பார்த்தாதான் கிளாரிட்டியா எடுத்துக்க முடியும். சரி, ஒன்னுத்துல ப்ரோனவுன் சேஞ்ச் பத்தி சொன்னா, ஒன்னுத்துல அட்வர்பியல் சேஞ்ச் பத்தி சொன்னேன். இப்போ இதுல எதனா வருதான்னு பார்க்கலாம். அடுத்தது she said to me you are my only friend. அவள் என்னிடத்தில் சொன்னால் நீ மட்டும் தான் என்னுடைய ஒரே நண்பி அல்லது நண்பன் அப்படின்னுட்டு. செட் டு அப்படின்றது என்னவா மாறணும்னு சொல்லிட்டேன்? டோல்டுன்னு மாறணும். அப்பயே முடிவு பண்ணிடுங்க. பிஆர்சி ஏ அண்ட் பி எலிமினேட்டட். ஓகேவா? she told me that you are my only friend, that I was her only friend. இப்பயே நான் சொன்னேன் நான் மட்டும் தான். கண்டிப்பா இந்த ப்ரோனவுன் அப்படியே வராது, அது மாறும். அதனால ப்ரோனவுன் என்னவா மாறிடுச்சு? ஐயா மாறிடுச்சு. அப்ப சி ஆன்சர் பி எலிமினேட்டட். புரிஞ்சுச்சா? டக்குன்னு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுங்க. that you are my only friend, நீ தான் என்னுடைய ஒரே நண்பன் அப்படின்னு சொன்னதுக்கு நான் நேரா சொன்னா, அவ வந்து என்கிட்ட சொன்னா நீ தான் என்னுடைய ஒரே நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன் நீ தான் என்னுடைய ஒரே நண்பன். ஆனா இதை காதால கேட்ட இன்னொருத்தர் போய் என்னன்னு சொல்லுவாங்க?
அவன் போய் அவகிட்ட சொல்றா அவதான் அவனுடைய ஒரே நண்பன் சார். அப்ப அந்த யூன்றது ப்ரோனோன் வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகணும். அந்த யூன்ற ப்ரோனோனை என்னன்னு மாத்திடுவாங்க, ஐன்னு மாத்திடுவாங்க. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. ஓகேவா? சோ தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन நம்ம இந்த செக்ஷன்ல பார்க்க போறது. ஓகே, என்ன क्वेश्चन? வேர் ஆர் யூ கோயிங்? ஜேம்ஸ் ஆஸ்க்டு மேரி. ஜேம்ஸ் வந்து மேரியை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சரிங்க, செட்டுவே இல்ல, டைரக்டா ஆஸ்க்னு கொடுத்துட்டாங்கன்னா இப்போ நம்ம வந்து அது क्वेश्चन சென்டென்ஸ் இல்ல, அப்ப கண்டிப்பா क्वेश्चन கேட்கணும். அப்ப ஜேம்ஸ் क्वेश्चनड மேரி. ஜேம்ஸ் क्वेश्चनड மேரி, எல்லாத்துலயும் அதுதான் இருக்கு. ஜேம்ஸ் क्वेश्चनड மேரி, இந்த ஆப்ஷன் ஒன்னு இருக்கு, அது அப்புறம் பாப்போம் வருதான்ட்டு. சரி, இப்போ ஒரு டக்குன்னு ஒரு விஷயத்தை பண்ணணும். என்ன அப்படின்னா, இந்த क्वेश्चनல பொறுத்தவரையும் இங்க என்ன क्वेश्चन வேர்ட் இருக்கோ அதுவே தான் கன்ஜங்க்ஷன். தட் மீன்ஸ் அதுவே தான் இணைக்கக்கூடிய சொல்லா வரும். அப்போ இந்த இடத்துல தட்ன்ற ஒரு கன்ஜங்க்ஷன் நீ பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. எப்போனா இந்த क्वेश्चन மார்க் வந்தா மட்டுமா. क्वेश्चन மார்க் வந்தா மட்டும் யார் வரக்கூடாது, தட்டே வரக்கூடாது. அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த தட்டுக்கு பதிலா இங்க இருக்கக்கூடிய क्वेश्चन வேர்டே தான் வரணும். அப்ப இந்த தட் வேர் எல்லாம் வரக்கூடாது, டைரக்டா வேறே போட்டுடலாம். அப்ப ஜேம்ஸ் क्वेश्चनड மேரி where she was going. where she was going. so answer is A. முடிஞ்சிருச்சா? சோ அந்த क्वेश्चन சென்டென்ஸ் வரும்போது மட்டும், தட் மீன்ஸ் இந்த क्वेश्चन மார்க் இருக்கணும். இந்த क्वेश्चन மார்க் இருந்தா மட்டும் நீ அங்க தட்டை யூஸ் பண்றதுக்கு பதிலா அங்க இருக்கக்கூடிய வேறையே யூஸ் பண்ணா என்ன ஆயிடும், போயிடும். சரியா? சோ இதே மாதிரி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்துல. சோ இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.